வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வளமுடன். நாம இன்னைக்கான வீடியோல உடல் பருமனா இருப்பவர்கள் அவர்களோட உடலை எளிமையான முறையில குறைக்கிறதுக்கு ஒரு ஆசனமும் முத்திரையும் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா உடல் எடையை நம்ம கட்டுக்கோப்புல வச்சுக்கிட்டோம்னா 70% நோய்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அப்படி உடல் எடையில கட்டுப்பாடு இழந்து உடல் பருமனானவர்கள் அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக பல விஷயங்களை கையாண்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படி உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க கடினமான உடற்பயிற்சியை செய்ய தேவையில்ல, உணவு முறையை உடனே விட்டுடணும்ன்ற அவசியம் இல்லை. எளிமையான முறையில உடல் எடையை குறைக்க 3 விஷயத்த அவங்க கையாண்டா போதும். அந்த 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்பாடுனா குறைக்கணும் இல்ல வேற எதையாவது சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப சாப்பிடலாம் மட்டுமே சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடும் முறையில சில மாற்றங்களை செய்ய போறோம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி வஜ்ராசனம் செய்யணும். 3வது விஷயம், அந்த வஜ்ராசனம் செய்யும் போது ஒரு முத்திரை போடணும். இந்த 3 விஷயத்த 90 நாள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க உடல் எடை குறையும் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன். இந்த 3 விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் தான், ஆனா இதை தொடர்ச்சியா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இதை கடைபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க உடல் எடை குறையும். சாப்பிடும் முறையில என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கறத கடைசியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஆசனமும் முத்திரையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த ஆசனத்துக்கு பேரு வஜ்ராசனம். இந்த ஆசனம் சாப்பிட்ட உடனே செய்யலாம். சாப்பிடும் போது கூட வஜ்ராசனத்துல உட்காந்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இடது காலை மடக்கி பின்னாடி வச்சுக்கணும். அடுத்து வலது கால், முதுகெலும்பு நேரா இருக்கணும், கழுத்து நேரா இருக்கணும். பின்பக்கமா பாத்தீங்கன்னா பாதங்கள் மேல் நோக்கி இருக்கணும். விரல்களோட முன்பாகம் கீழே தரையில படிஞ்சிருக்கணும். ஆசனம் முடியும் வரை முதுகெலும்பு நேராவே தான் இருக்கணும். இந்த ஆசனத்துல உட்காந்துக்கணும். இதுக்கப்புறம் சூரிய முத்திரை செய்யணும். சூரிய முத்திரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முத்திரை. நம்ம உடல் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்னால ஆனது. இந்த பஞ்சபூதங்களோட தன்மை இந்த 5 விரல்லையும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கட்டை விரல் நெருப்பு கூறிய விரல், இந்த மோதிர விரல் நிலத்து கூறிய விரல், இந்த 2 விரலையும் இணைச்சுதான் இந்த சூரிய முத்திரை நம்ம செய்ய போறோம். இப்ப இந்த முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கட்டை விரலோட அடிப்பாகத்துல மோதிர விரலோட நுனிப்பாகத்தை வைக்கணும். கட்டை விரலை மோதிர விரல்ல இப்படி அணைச்ச வாக்குல வச்சுக்கணும். மற்ற விரல்கள் இந்த மாட்டம் இருக்கணும். இதே போல இந்த கையையும் கைகளோட பின்புறம் முழங்கால்ல இருக்கிற மாட்டம் முழங்கை மடங்காம நேரா அமர்ந்துக்கணும். இந்த ஆசனத்துல இந்த முத்திரையை 10 முதல் 45 நிமிஷம் வரையும் செய்யலாம். நம்ம 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் செஞ்சா போதும். இந்த ஆசனத்தோட இந்த முத்திரையை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தொடர்ச்சியா 90 நாள் செஞ்சுட்டு வந்தோம்னா உடல் எடை கட்டுக்கோப்புல இருக்கும். இந்த ஆசனமும் முத்திரையும் செய்யும் போது கண்கள் மூடிய நிலைமையில இருக்கணும். 10 நிமிஷம் மூச்சு காற்றையே கவனிக்கணும். டிவி பாக்குறதோ இல்ல மத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறதோ செய்யக்கூடாது. மூச்சு காற்றுலயே கவனத்தோட இருக்கணும். மூச்சு காற்று உள் சென்று வெளியேறதுலயே எண்ணத்தை நிறுத்தி பழகுங்க. இந்த வஜ்ராசனத்தோட இந்த சூரிய முத்திரையையும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் தொடர்ச்சியா நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த உடல் எடையை குறைச்சு ஆரோக்கியத்தோட அழகான தோற்றத்தையும் பெறுவோம். இப்ப ஆசனமும் முத்திரையும் எப்படி செய்யணுங்கிறத பார்த்தோம். இப்ப சாப்பிடும் முறையில சில சேஞ்சஸ் செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் பருமனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்பவும் போலவே சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்னு சாப்பிடுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது பேசக்கூடாது, வாய்மூடி தான் சாப்பிடணும், நொறுங்க தின்னா 100 வயசு இப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்படி வாய்மூடி சாப்பிடணும் அப்படிங்கும் போது வாயை மூடிட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்பாடை எடுத்து வாயில வச்சதுக்கு அப்புறம் உதடு 2ஐயும் மூடிட்டு மெல்ல ஆரம்பிக்கணும். இது போல நம்ம மென்னு சாப்பிடும் போது சாப்பாடானது நல்லா கூலாயிரும். உமிழ் நீரோட நல்லா கலந்து இரைப்பைக்கு போகும். இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமனானவர்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடக்கூடிய சாப்பாடு சத்தா மாறாம, அதாவது கரையக்கூடிய கொழுப்பா மாறாம கெட்ட கொழுப்பா கரையாத கொழுப்பா உடல்ல சேர்றதுதான் காரணம். இப்படி நம்ம சாப்பாட்டை நல்லா மென்னு உமிழ் நீரோட உள்ள அனுப்பும் போது நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்துமே உடலுக்கு சத்தா மாறுது, அதாவது கரையக்கூடிய கொழுப்பா மாறுது. உடல்ல தேவையில்லாம கொழுப்புகள் சேரவே வாய்ப்பு இல்லை. அதன்படி இந்த விஷயத்த நம்ம கடைபிடிச்சு வரும்போது மேற்கொண்டு கொழுப்புகள் உடல்ல சேராம பாதுகாத்துக்கிறோம். ஏற்கனவே உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இந்த ஆசனம் செய்யறதுனாலையும் முத்திரை செய்யறதுனாலையும் உடல்ல இருந்து வெளியேற்றப்படுது. அதனால உடல் பருமனானவர்கள் இந்த 3 விஷயத்த தொடர்ச்சியா 90 நாளைக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். உடல் எடை குறைந்து அழகான உடல் வாசம் பெறலாம். திரும்பவும் ஒருக்கா சொல்லிடுறேன். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை நல்லா மென்னு உமிழ் நீரோட கலந்து உள்ள அனுப்பணும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வஜ்ராசனம் செய்யணும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா அந்த வஜ்ராசனத்தோடு சூரிய முத்திரையையும் சேர்த்து செய்யணும்.
இந்த 3 விஷயமும் பாத்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். ஆனா இதை தொடர்ச்சியா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் கஷ்டமான விஷயம். இதை கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்பு வந்து உங்க கட்டுக்குள்ள இருக்கும். சாப்பாட்டை மென்னு சாப்பிட்றதெல்லாம் அலட்சியமா நினைச்சிடாதீங்க. வெளிநாடுகள்லாம் சின்ன குழந்தைகள்ல இருந்தே இந்த சாப்பாட்டை நல்லா மென்னு உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து பாடமாவே சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு பழமொழிகள் மூலியமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம கடைபிடிக்காம விட்டுட்டோம். இதுக்கப்புறம்னாச்சும் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் ஏன் சொன்னாங்க, எதுக்காக சொல்லியிருக்காங்க, அதுல என்ன கருத்தை உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஆராய்ஞ்சு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். கடைசியா நம்ம சூரிய முத்திரை செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை எரிச்சு கரைக்கக்கூடியது. இதனால உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி மலச்சிக்கலை போக்கக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தடுமன், தலைவலி, நுரையீரல் போன்ற பிரச்சனைகள்ல உள்ளவங்க இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்போது அதுல இருந்து அவங்களுக்கு முற்றிலுமா தீர்வு கிடைக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. குளிர்காலங்களையும் குளிர் பிரதேசங்களுக்கு நம்ம போகும்போது இந்த முத்திரையை செய்யும் போது உடல் சமநிலை அடையும். உடல் பருமனானவர்கள் எளிமையான முறையில தன்னோட உடலை குறைக்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயத்த தொடர்ச்சியா 90 நாளுக்கு மேல செஞ்சுக்கிட்டு வந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். எல்லாத்துக்குமே ஒரே அளவு எடை குறையுமா அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. சில பேத்துக்கு 10 கிலோ குறையலாம், சில பேத்துக்கு 5 கிலோ குறையலாம். உடல் வாகுக்கு தகுந்த மாட்ட உடல் எடை குறையும். இல்ல எனக்கு சீக்கிரமே குறையணும், இதுக்கு ஏதாவது ஆசனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளம்.